நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மிதன லக்னம் மிதன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர 8ஆம் பாகமான மகர ராசியின் பதிவாகும். ஓகேங்களா? இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது, உங்களுடைய புத்திநாதனாகிய குரு பகவான் அங்கே பயணித்து எப்படி உங்களுக்கு பலனை அளிக்க போகிறாத அந்த பதிவாகும். ஓகேங்களா? இந்த பதிவானது நாங்கள் மிதன லக்னம் மிதன ராசிக்காக அந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாதுங்க. மிதன லக்னமாக இருந்தும் வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி நடக்குமானால் அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் பலன் அடைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது எத்தனை கூடிய தசா புத்திங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது ராகு திசைங்க. புத்தி பார்த்தீங்கன்னா 7 கூடையும் 10 கூடையும் புத்திங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதி புத்தி இல்லைங்களா? அப்போ சரி இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ராகு திசையானது 18 ஆண்டு காலம் வரை செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ ராகு திசையில் குருவோட புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கால அளவு பார்த்தீங்கன்னா 2 வருடம் 3 மாதம் 6 நாட்கள் ஒரு செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்துக்கு எண்ணி வர 8ஆம் பாகமான மகர ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்துடலாங்க. அப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க? உத்திராடம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். திருவோணம் 1 2 3 4 பாதம் இருக்கும். உத்திராடம் அவிட்டம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு உங்களுடைய புத்திநாதனாகிய 7 கோடி 10 கோடி குரு பகவான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உத்திராடம் சாரத்தில் இருந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு புத்தி நடத்துறாரு பார்ப்போம், பால் அடிக்கிறா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 8 சம்மந்தப்பட்டு 3 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ உத்திராடங்கிறது பார்த்தீங்கன்னா 3 கூடையவன் சூரியனோட சாரம் இல்லைங்களா? அப்போ வந்து 8 சம்மந்தப்பட்டு 3 சம்மந்தப்பட்டு 7 10 அதில் பயணிச்சு உங்களுக்கு புத்தி நடத்துகிறாங்க. இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா குரு வந்து நீச்சமான இடம் இல்லைங்களா? அப்போ நீச்சமான இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குன்னா அப்போ பார்த்தீங்கன்னா திருவோணம் 4ஆம் பாதத்துலேருந்து அங்கே வந்து உச்சம் பெறுவார். ஓகேங்களா? அந்த பயிற்சிக்கெலாம் வந்து டிராபிக் மாறி போயிடும். ஓகேங்களா? பொது பலனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நீச்சம் பெறார். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 கூட 10 கூடயும் நீச்ச புத்தி. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் 3 8 3 சம்மந்தப்பட்டு 7 10 அதெல்லாம் வந்து பயணித்து நம்மளுக்கு புத்தி நடத்துது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம சமூகத்தில் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் மனைவி தான், அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு. ஓகேங்களா? இப்படி கலத்துறதுக்கு மேலே தான் நம்மளுக்கு கையை வைக்குங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டம் திருமணம்னு ஒன்று புதுசாக ஆரம்பித்தோம்னா திருமணம் ஆகாதுங்க. ஓகேங்களா? அப்போ உண்டான அலைச்சலாம் கொடுத்து உண்டான இதெல்லாம் அலைச்சலாம் கொடுத்து போட்டு வாட்டி எடுத்து அதுக்கு மேலே சம்திங் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய முயற்சி அணுகுமுறையில் தான் இருக்குதுங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை பிரிவுகளும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் கூட பங்கம்பாடு கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் சின்ன ஒரு உடம்பு சரியில்லை கூட டக்குன்னு பார்த்துக்கணுங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் வீண் அவமான அவப்பெயர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ சமூகத்து மூலிமா நம்மளுக்கு ஒரு புள்ளிகள் ஏற்படும். ஓகேங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆபத்து, திடீர்னு ஒரு விபத்து, இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனை வருங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தொழில் ஸ்தாபனம், ஓகேங்களா, பேரு புகழ் பட்டப்படிப்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இடம் விட்டு இடம் மாறுறது நம்ம காலகட்டங்களில் பார்த்து உஷாராக சூதானமாக நம்ம இருந்துட்டோம்னா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. ஓகேங்களா? பார்த்து சூதானமாக செயல்படணுங்க. அப்போ சமூகத்து மூலிமா கூட்டாளி மூலிமா நம்ம மனைவி கணவன் மனைவி கூட பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக சொல்கிற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பெருசாக சொல்கிற அளவுக்கு நான் நட்பலன் இருக்கிறத கேட்டால் பெருசாக சொல்கிற அளவுக்கு கிடையாதுங்க. ஓகேங்களா? பார்த்து உஷார் சூதானமாக இருக்கணும். ஓகேங்களா? சரிங்க. இன்னும் அடுத்த சாரத்துக்கு போவோம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சாரம் இருக்குதுங்க? திருவோண சாரம் இருக்குது. அப்போ திருவோண சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகி 7 கோடி 10 கோடி பாதகாதிபதி புத்தி எப்படி நடத்துவோம்? அப்போ எப்படி தான் நீச்சம் தான். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 2 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 8 சம்மந்தப்பட்டு 2 சம்மந்தப்பட்டு அது மேலே 7 வந்து பயணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கல்வி இது குழந்தை ஜாதகம் வந்து ஆரம்ப கல்வியில் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க. அப்போ ஜாதகம் அப்போ உண்மையாக ஒரிஜினல் ஜாதகம் ஒரு மேட்சான ஜாதகம் வந்தாலும் ஒரு ஆரம்ப கல்வி சிறப்பாக படிச்சிருக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ திருவோணச்சாரத்தில் உட்காந்து 4ஆம் பாதத்தில் உட்காந்து நம்ம உச்சமானால் அது வேறு பலன். அந்த டாபிக் நான் போக வேண்டாம். சரி, ரைட்டுங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம சரியான வருமானம் இருக்குதான்னு கேட்டாக்கா அந்த திருவோண சாதத்தில் உட்காந்து அந்த நீச்சம் பெற்று அது 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அதாவது குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்ம நல்ல ஒரு 10 டைம் முயற்சி பண்ணால் தான் ஒரு 2 டைம் பலன் கொடுக்குங்க. ஓகேங்களா? அது அவர் சாரத்தில் உட்காந்து அந்த 2 கோடி சாரத்தில் உட்காந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொல்கிறேங்க. ஓகேங்களா? அப்போ என்ன தான் நீச்சம் பட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த சாரம் வந்து கொஞ்சம் வலுவு கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த டைமில் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருசாக பேச்சுவார்த்தை கொடுக்கக்கூடாது. பெருசாக நம்ம யாரும் உபயோகரமாக பெருசாக நம்ம எடுத்து பெருசாக காட்டக்கூடாதுங்க. அப்போ தொழில் விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் அனைத்திலும் பார்த்து நம்ம உஷாராக சூதனமாக இருக்கணும். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க? அவிட்ட சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அவிட்ட சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 8 சம்மந்தப்படுது, 6 11 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ 6 11 சம்மந்தப்பட்டு
அது 7-10 அது மேலே பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நோய் நொடிக்கு அதாவது ஒரு வீட்டு பிரச்சனைக்கு ஒரு கடன் வாங்குகிறோம். நம்ம எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்காக நம்ம கடன் வாங்குகிறோம். இந்த மாதிரி பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மூத்த சகோதரி பிரச்சனையாக இருக்கட்டும், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோட பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம எண்ணங்கள் விருப்பம் ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற போராடுற பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி வம்பு வழக்கு வலி வேதம் இந்த மாதிரி பிரச்சனை அனைத்துக்கும் பார்த்திங்கன்னா தீர்வு கிடைக்காதுங்க. அது பார்த்து இந்த காலகட்டங்களில் பார்த்து சுகாதாரமாக தான் செயல்படணுமே தவிர பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நாம் அதாவது பார்த்தீங்கன்னா இது 8 சம்மந்தப்பட்டு 6 சம்மந்தம் 11 சம்மந்தப்பட்டு மேலே இப்போ 7-10 போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இப்போ போராட்டங்கள் சண்டை சச்சரவு வருங்க. தொழில் விஷயமாக சண்டை சச்சரவு வரும், ஏமாற்றங்கள் பிரச்சனை வரும், எதிரிகள் முனைப்பாங்க, ஆளுங்க சரி அமைய மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்து உசாராக சுகாதாரமாக செயல்படணும். ஓகேங்களா? பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.